ஹலோ வணக்கம். விருச்சிக ராசி அடுத்த 3 மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். ஸோ விருச்சிக ராசி அடுத்த 3 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ரீடிங்கை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சாரா ஹீலிங் அனது சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் பாருங்கள் அண்ட் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது மாதிரியான பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், முருகர் கார்ட்ஸ் வேணும்னா டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ விருச்சிக ராசி உங்களுடைய அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். How will be your next 3 months, Scorpio. ஸோ விருச்சிக ராசி அடுத்த 3 மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது. லவ், creativity, awakening, and we have release. விருச்சிக ராசி நீங்கள் ஒரு சில மாதங்களா ஒரு சில காலங்களா லவ் ரிலேஷன்ஷிப், அதாவது ரிலேஷன்ஷிப், மேரேஜ் ஆர் ரிலேஷன்ஷிப் எது வேணா இருக்கட்டும், லவ்ன்ற ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் நபர்கிட்ட இருந்து வர்றது தான் லவ். அந்த லவ் நம்மளுக்கு கிடைச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்குள்ளேயே நீங்க முடங்கி இருப்பீங்க. ஒரு சர்க்கிள்லயே நீங்க சுத்தி சுத்தி வளம் வந்திருப்பீங்க, அந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா. ஆனா அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள்ல உங்களுக்கு அதுலலாம் ஒரு தெளிவு கிடைக்க போகுது. ஸோ லவ்ன்றது, அன்புன்றது எங்க வேணாலும் கிடைக்கும், எந்த ஜீவராசிகள் கிட்ட வேணாலும் கிடைக்கும் அண்ட் நம்மளால அதை உருவாக்க முடியும். ஸோ நம்ம அன்புன்ற பேர்ல நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்காக நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு சர்க்கிளில் கொண்டு வந்து நிறுத்துறோம், சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த லவ்ன்ற பேரை சொல்லி. அப்படின்ற ஒரு அவேக்னிங், ஓகே, ஒரு விழிப்படைதல், கடைசியாக விழிச்சுக்கோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவீங்க. அடுத்த 3 மாதங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவேக்னிங் கிடைக்கும் அண்ட் உங்களுடைய லைஃப்பை, உங்களுடைய ட்ரூ செல்ஃபை டிஸ்கவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பர்சனுக்காக லவ்ன்ற பேரில் உங்களுடைய செல்ஃபே நீங்கள் மறந்துருப்பீங்க. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக், என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க, இது எல்லாமே வந்து நீங்கள் மறந்து போயிருப்பீங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க போறீங்க. ஓகே ஃபைன், நம்ம இது கிடையாது, ஆனால் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாமளே கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், ஒரு கூண்டு கிளிக் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு அவேக்னிங் கிடைக்கும். ஸோ அந்த லைஃப்ல இருந்து நீங்க மூவ் ஆன் பண்ணுவீங்க, வெளியேறுவீங்க. அப்படி ஒரு டாக்ஸிக்கான லைஃப்ல இருக்கிறீங்க, டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் 3 monthsல மூவ் ஆன் பண்றதுக்கான வழியை தேட ஆரம்பிச்சிருவீங்க அண்ட் கைண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, அண்ட் நிறைய பேர் உங்களுடைய இன்னர் எக்ஸ்பிரஷனை கூட வெளிப்படுத்தாமல் இருப்பீங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஃபீல் ஆகுதுன்றது கூட உங்கள் பார்ட்னர்கிட்ட கூட ஈவன் வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலையில் சிக்கிட்டு இருப்பீங்க. அதை உங்களால் பண்ண முடியும். உங்களுக்கு உண்மையாக என்ன தேவைன்றதை உங்களால் வெளிக்காட்ட முடியும். அண்ட் உங்களுடைய பாஸ்ட், சில பேர் பாஸ்ட் விஷயங்களையும் முடங்கி இருந்திருப்பீங்களே, அதுலேருந்து ரிலீவ் ஆவீங்க, அதுலேருந்து ரிலீஸ் ஆவீங்க. ஸோ ஒரு நியூ பிகினிங், நியூ லைஃப் ஸ்டைலை நோக்கி போவீங்க. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் 3 monthsல உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க இருக்கு. உங்களுக்கு டிவைனுடைய யூனிவர்ஸினுடைய பிளெஸிங்ஸும் கிடைக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான கிளாரிஃபிகேஷன், சைன், ஒரு அந்த ரூட் வே, இது எல்லாமே உங்களுக்கு தென்படும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ விருச்சிக ராசி டாரோ கார்ட்ஸ் மூலமா அடுத்த நெக்ஸ்ட் 3 months உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். We have Knight of Swords. So விருச்சிக ராசி we have the 3 of Cups. We have the 3 of Wands. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு
குண்டுக்கிளி மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களோட மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்குன்னு நிச்சயமா அதுலேருந்து வெளியேறுவீங்க. இங்கே இதுவும் அதான் காட்டுது. ஓகே, வெளியே வந்து உங்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை உருவாக்குவீங்க. உங்கள் பழைய ஃப்ரெண்ட் சர்க்கிளை மீட் பண்ணுவீங்க. ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் 3 months. அண்ட் உங்களுடைய அழகை மேம்படுத்துறதுக்கான விஷயத்த பண்ணுவீங்க, உங்களுடைய அறிவை மேம்படுத்துறதுக்கான விஷயத்த பண்ணுவீங்க, உங்களுடைய லைஃப்பை டெவலப் பண்ணுறதுக்கான விஷயத்த பண்ணுவீங்க. ஓகே ஃபைன், எல்லாம் நான் வந்து கவலை எல்லாம் பட்டுட்டேன், சோதனைகள்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன், இனி ஏன் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லதை நான் மிஸ் பண்ணணும் ஒரு பழைய விஷயங்களை நினச்சி. ஸோ இனி யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன், நிச்சயமாக நான் அதை பயன்படுத்திப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலை வரும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து லைஃப்பில் இது வரைக்கும் பார்க்காத, இது வரைக்கும் அனுபவிக்காத சில விஷயங்களை நெக்ஸ்ட் 3 months அனுபவிப்பீங்க. அண்ட் சில பேருக்கு உங்கள் லைஃப்லேயே பார்க்காத ஒரு பண வரவு இருக்கும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நபரை மீட் பண்ணலாம். ஸோ உங்கள் லைஃப்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு சாலிடான அனுபவங்கள் கிடைக்கும், சாலிடான ஒரு நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 months. சில ரிஸ்கியான விஷயங்கள்லாம் எடுப்பீங்க, பணத்துக்காக பொருளாதாரத்துக்கான சில ரிஸ்கியான விஷயங்கள்லாம் எடுப்பீங்க. அந்த ரிஸ்கியான விஷயங்கள் எடுக்கிறதுக்கான ஆஃபர் வரும். சில பேருக்கு அதுக்கு கல்யாண ஆஃபராக கூட வரும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஆண் நபராக இருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து நல்ல வெல் செட்டில்டான ஒரு கேர்ள். ஸோ அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு லவ் ப்ரப்போசல் வரலாம், கமிட்மெண்ட் ப்ரப்போசல் வரலாம், கல்யாண ரீதியான ப்ரப்போசல் வரலாம். இது நடக்கும். பார்க்கக்கூடிய உங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னா ஃபைனலி நீங்கள் யார், உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது, உங்களோட லைஃப் இது கிடையாது. ஸோ ஒரு நியூ லைஃப்பை நீங்கள் அமைச்சிக்கணும். தென் அமைச்சிக்கும் போது நம்மளுக்கு சரியான ஒரு கம்பானியன்ஷிப் கிடைக்கும். அதை உணர்ந்து நீங்கள் அதற்கான காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் 3 months நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சேவிங்ஸ், உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் செட்டிங்ஸ் இதை வந்து நீங்கள் உருவாக்குவீங்க. ஏன்னா அந்த அவேக்னிங் உங்களுக்கு நடக்கும் இல்லையா, அந்த அவேக்னிங் ஃபினான்ஷியல் விஷயங்களை சார்ந்தும் இருக்கும். இப்படியே போச்சுன்னா திரும்பி பார்க்கும்போது நமக்குன்னு ஒன்றும் இருக்காது. ஸோ மற்றவங்க கையை நம்ம ஏந்துற மாதிரி ஆகிடும், நம்மளுக்கு அப்போ என்ன தான் இருக்கும். ஆனால் அந்த நிலைமை வரக்கூடாது. நமக்குன்னு நாம் ஏதாவது சேவ் பண்ணிக்கணும், நமக்குன்னு நாமளே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்பபிலிட்டியாக இருக்கணும். ஸோ நமக்கான ஒரு சேஃப்டியை நம்ம பார்க்கணும். அந்த விஷயத்த வந்து கையில் எடுப்பீங்க. அண்ட் சில பேருக்கு பணம் ரீதியான கொலாபரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இன்னும் ஒரு சில பேருக்கு உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து அந்த கொலாபரேஷன் கிடைக்கும். உங்கள் லவ் பார்ட்னர், மேரேஜ் பார்ட்னர், அவங்க வந்து ஓகே ஃபைன், நான் உனக்காக செலவு பண்ணுறேன், நான் உனக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன், 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு பிஸ்னஸை கையில் எடுக்கலாம், இந்த ஒரு விஷயத்த டீல் பண்ணலாம், பணம் ரீதியான விஷயத்த டீல் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும். கண்டிப்பாக சில பேருக்கு உங்களுடைய அழகு மேம்படும், உங்களுடைய ஹெல்த் ரீதியான விஷயங்கள் கிளியர் ஆகும். இந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க, பட் அடுத்த 3 மாதங்களில் அதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக ஒரு நியூ லைஃப்பை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. மேபி சில பேர் வந்து புதிய ஊருக்கு போகிறது, புதிய நபர்களை மீட் பண்ணுறது, புதிய மனிதர்களை மீட் பண்ணுறது, அவங்களுடைய புது ஃப்ரெண்ட்ஷிப் அமைச்சுக்கிறது, புது கம்யூனிட்டி உருவாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் டீல் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாம் அடுத்த நெக்ஸ்ட் 3 months உங்களுக்கு விருச்சிக ராசியில் நடக்க இருக்கு. ஓகே, விருச்சிக ராசி உங்களுக்கான நெக்ஸ்ட் 3 months ரீடிங் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.